இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல காரியம் பண்ணமா. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. தடுத்து நிப்பாட்டி கன்னத்துல அரைஞ்ச பாத்தியா? அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்து என்னங்க இதெல்லாம்? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சிஸ்டர், மாப்பிள வந்துட்டான். அப்படின்ற வா மாப்பிள. என்னடா நடக்குதுங்க? யாரை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க? எல்லாம் உனக்கு வேணா போட்ட வந்தான். யாரா? அதான்டா உங்க அண்ணன் பையன் விஸ்வா. விஸ்வாவா? ஏய், அவனை அடிச்சிட்டு இருக்காங்க, நீ அமைதியா நிக்கிற? மாப்பிள வேண்டாம் மாப்பிள, நீ தேவையான பிரச்சனை போய் மாட்டிக்காத. அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பொண்ணு இடுப்பு கழிட்டான். அதனால போட்டு அடிச்சிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அது சரிடா, அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அடி வாங்கணும்னு சொல்றேன்ல, எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் வேணா, அமைதியா நல்லா அடிக்கட்டும். விஷயம் தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாரு. எப்படியாவது விஸ்வா எடுத்து கூட்டிட்டு போய். ஏய் மாப்பிள இருறா அடிக்கணும்டா, அப்பதான் உனக்கு புத்தி வரும். மாப்பிள ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணு மேல கை வைப்ப? எல்லாம் இப்படியே சும்மா விட்டா சரி வராதுடா. போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என்ன பண்றேன்னு பாரு. தம்பி இருப்பா. அண்ணே தம்பி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. என்னையா நீ அது வரைக்கும் இந்த பொறுக்கிய சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இதே இடத்துல வச்சு கைகால உடைச்சாதான் இன்னொருத்தனுக்கு இப்படி பண்ற யோசனையே வராது. இவனுங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட்டத்துக்கு முன்னாடி அவமானப்படணும். அப்பதான் திரும்ப கை வைக்க துணிய மாட்டாங்க. அண்ணா விடுங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இருங்க 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 இருங்க, இவன் என்ன அடிச்சு எடுத்துட்டு போனோம். யார் பண்ற கை வச்ச? எங்க விட்டு பையன் மாதிரியே நீ கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்னடா அண்ணன்? ஐயோ